பிதாவாகிய தேவனுக்கும் அதிசீக்கிரம் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. ஆராதனை நாளிலே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் என்னென்ன என்பதை கிறிஸ்தவ உலகில் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் போல் இருந்தாலும் இன்னும் வேதத்தின் ஆழமான சத்தியங்களை பல பேர் இன்னும் அறியவே இல்லை. எல்லோரும் என்ன நினைப்பார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது அப்போஸ்தலர்கள் அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள், பலத்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் மிகவும் ஆவியின் பலத்தோடு கூட எழும்பி நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகத்திற்கு அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்றெல்லாம் எல்லாரும் சொல்லலாம். உண்மைதான். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் முன்பும் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை தொட்டபோது முதலாவதாக நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இதைத்தான் இந்த வசனத்தில் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு சொல்லுகிறார். கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆம், அப்போஸ்தலர்களை பெந்தைக்கோஸ்து நாள் என்று பரிசுத்த ஆவியானவர் தொட்டபோது அவர்கள் முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள், மாம்சிகத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள், அறியாமையிலிருந்து விடுதலை அடைந்தார்கள், மாய்மாலத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள், யார் பெரியவன் என்ற அகங்காரத்திலிருந்து, சூழ்நிலையிலிருந்து முதலாவது விடுதலை அடைந்தார்கள். இயேசுவை தெரியவே தெரியாது என்று பொய் சொல்லி பொய் சத்தியம் செய்து சாபமும் போட்ட அந்த வாழ்க்கை, பேதுரு வாழ்க்கை முற்றுமாய் மாறியது. இவை எல்லாவற்றிலும் தான் அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் பல தேசத்தின் பாஷைகளை, மொழிகளை பேசினார்கள். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகையும் அந்த செய்தி உலகத்துக்கு அறிவித்தது. ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டவுடனே நான் அந்நிய பாஷை பேசுவேன் என்பதல்ல. மாறாக முதலாவது நீ விடுதலை அடைய வேண்டும். உன் ஆவி, உன் ஆத்மா, சரீரத்தில் ஒரு அற்பமான சினிமா இச்சை, ஒரு சீரியல் இச்சை, ஒரு பொய், ஒரு அகங்காரம், ஒரு அக்கிரமம், ஒரு கெட்ட நடத்தை, ஒரு ஜாதி பெருமை, உலக மாம்ச பெருமை, பதவி பெருமை, பண சண்டை, மாய்மால சண்டை சச்சரவுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நம்மிடத்தில் இருக்கிற அந்த குப்பைகள் எல்லாம் அக்கினி ஆவியானவர் எரித்து விடுவார். இவைகளெல்லாம் சாக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பரிசுத்தத்தை தவிர மற்ற எல்லாமே இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே நாம் முதலாவதாக பாவம், அக்கிரமம், அநியாயம், மீறுதல், மாய்மாலம், பித்தலாட்டம், சுயநலம், ஜாதி வெறி, பணவெறி, பெண் வெறி, ஆண் வெறி என்று எல்லா வெறிதனத்திலிருந்து நாம் இன்னும் பூரணமாய் விடுதலை அடையவே இல்லை. இந்த விடுதலைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் செய்கிறார். ஆகவேதான் உலகமெங்கும் போய் சத்தியத்தை போதித்த போது சத்தியத்தை கேட்ட பாவிகள் அவர்கள் மீட்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். சத்தியம் அவர்களை விடுதலை செய்தது. இதைதான் பெந்தைக்கோஸ்து நாள் என்று நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தில் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் போதித்தார். பார்த்தீங்களா? அவர்கள் மாறுபாடும் வேறுபாடுமான அக்கிரம அநியாயம் உள்ள சந்ததிகளை விட்டு வெளியில் வந்தார்கள். மெய்யான மனம் திரும்புதல், மெய்யான மறுபடியும் பிறக்குதல். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடும்போது இதுதான் நடக்கும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒருத்தன் ஜாதி பெருமை பேசிக்கொண்டு தெரிய மாட்டான்.
ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி செத்து போனவன் யாரையரை பற்றி மனுஷன் புகழ்ந்து கொண்டிருக்க மாட்டான். ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உலக ஆசா பாசங்களுக்கும் உலக மாய்மாலங்களுக்கும் பித்தலாட்டங்களுக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் பொண்ணுக்கும் ஆணுக்கும் சண்டை போட்டுக்கொண்டு யாரும் தெரிய மாட்டான். அவன் பரிசுத்த ஆவியானவரால் இன்னும் தொடப்படவில்லை என்பதின் பொருளாகும். ஆகவே நம்மையே நாம் ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்றைய கிறிஸ்தவத்தில் சுயநலம், பித்தலாட்டம், மாய்மாலம், போலித்தனம், பொய்த்தனம், கள்ளத்தனங்கள், பண ஆசைகள், பதவி ஆசைகள், சபைகளில் கலகம், குழப்பங்கள், மாய்மாலங்கள், குடும்பங்களில் மாய்மாலங்கள் கிறிஸ்தவத்தில் பிசாசு ஏராளமாய் கொண்டு வந்து விதைத்திருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. ஒரு தனி மனித வாழ்வில் உண்டென்றால் அவர் விடுதலை. குடும்பத்தில் இருக்கிறார் என்றால் குடும்பமே விடுதலை. சபையில் இருக்கிறார் என்றால் சபையே விடுதலை. ஒரு போதகர் கூட்டத்தில் இருக்கிறார் என்றால் போதகர்கள் எல்லாம் விடுதலை அடைந்திருப்பாங்க. ஆவியினாலே எல்லாரும் விடுதலை. ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை என்பதை எல்லாரும் அறியும்படி எங்களுக்கு செய்கிற தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.